ஒருத்தருக்கு வந்து பார்த்தோன்னா எங்கள் கூட போகிறவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு சார். அதில் போகிறோன்னா ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரமாக எடுத்துகிட்டு போய் அந்த டிரைவர் தான் போய் சேர்த்தாரு. அதே போல் ஒரே நாளில் ஸ்டெண்ட் வச்சுட்டாங்க. ஸ்டெண்ட் வச்சு இப்போ சூப்பராக நல்லா இருக்கார். மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. பண்ணிட்டு பண்ணாங்க, நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. ஆமாம் சார். பட் இந்த மாதிரி அத்துமீறவங்களுக்கு என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு அந்த இடத்துல இருந்து வந்து நீங்க என்ன மாதிரி நினைக்கிறீங்க? அத்துமீறங்கிறது வந்து பார்த்தோன்னா அதர் சைடு பீப்புள்ஸ், அது வந்து பார்த்தோன்னா ராணுவம் பார்த்துக்கணும். நம்ம வந்து பார்த்தோன்னா இது பண்ணா இப்போ பதட்டமாக இருக்கிறத பதட்டத்தை குறைக்கணும் ஃபஸ்ட்டு, புரியுதுங்களா? நீங்கள் சொல்கிறா போல் வந்து உடனே ஆக்ஷன் எடுக்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அங்கே இருக்கிற பீப்புள்ஸுக்கு தான் பிரச்சனை. கொல்லணும். இப்போ சொன்ன கூட கொண்டாங்க பார்த்தீங்களா, இது மாதிரி கொல்லணும், அவ்வளோதான். கொல்லணும், அவ்வளோதான். இப்போ அவங்க ஆக்சுவல் நான் வந்து திருச்சி சார். நாங்கள் 19ஆம் தேதி இங்கேருந்து கிளம்பினோம் சார். நடராஜன். நாங்கள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஆட்டோமொபைல் அசோசியேஷன் சேர்ந்தவங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். அதில் வந்து காஷ்மீரில் 3வது பிளேஸ் போகும்போது, பகல்காம் பிளேஸ் போகும்போது இந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துல 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் நாங்கள் இருந்தோம். அது ஒரே ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு. எங்களை இம்மிடியேட்டாக அங்கேருந்து ரிலீவ் பண்ணி நாங்கள் இருந்த ரகத் பிளாசா ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. சேஃபாக போயிட்டோம். கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு, பட் கண்ட்ரோலில் வந்துருச்சு. நேற்று கூட லோக்கல் விசிட் போக வேண்டாம்னு சொன்னாங்க, பட் லோக்கல் சைட் சீயிங்கு தைரியமாக நாங்கள் போயிட்டு வந்தோம். எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. மிலிட்ரி எல்லாமே ரவுண்டில் இருந்தாங்க. கரெக்டாக எங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டாங்க. முக்கியமாக வந்து அந்த லேக்கெலாம் பார்த்துட்டு அந்த 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 விபில் கார்டானும் பார்த்துட்டு சேஃபாக நேற்று வந்து நான் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோங்க. ஏர்போர்ட் வந்து இப்போ சேஃப் ஆகிட்டோம். இங்கேயும் வந்து இறங்கிட்டோம். இப்போ எல்லாருமே நாங்கள் எங்கள் பிளேஸ்க்கு போகிறதுக்கு கவர்மெண்ட் வந்து வெஹிக்கிள் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் சுப்பிரமணியன். அதே மாதிரி அங்கே வந்து ஹோம் மினிஸ்டர் வந்து அமித்ஷாவும் சரி, அதே மாதிரி மரியாதைக்குரிய காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லாவும் சரி, எங்கள் நண்பர் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்தார் பார்த்தீங்களா, அவங்கள நேரில் போய் பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக புதுக்கோட்டை கலெக்டர் அங்கே அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க போல். அவங்களும் வந்து அவரை சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள எங்களால் பார்க்க முடியல, ஏன்னா அந்த இடம் வந்து அந்த மாதிரி இடம் கம்ப்ளீட்டாக பிளாக் ஆயிடுச்சு. நாங்கள் அவங்கள போய் பார்க்க முடியல. பட் அவங்க ஃபோனில் தான் கம்யூனிகேட் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்படி எல்லாருமே பேசுனதுனால அவங்க வந்து ஓகே நாங்கள் சேஃபாக இருக்கோங்கிற சொன்னதுனால நாங்கள் நம்பிக்கையோடு ரிட்டர்ன் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் வந்து சேஃபாக சென்னை வந்துட்டோம். நாங்கள் எங்கள் பிளேஸுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். ஆமாம், மதுரை. ஆமாம். சரி. எஸ் சார். வேறு என்ன சார் வேணும்? இல்லை, எல்லாருமே கொஞ்சம் பயந்தோம். பட் ஆனால் சேஃப்டியாக நாங்கள் பிளேஸுக்கு போயிட்டோம். எங்கள் ரிலேஷன்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, உங்களை மாதிரி மீடியா நம்பர்ஸ் எல்லாருமே ஃபோன் பண்ணி இதை கேட்க ஆரம்பித்தப்போ கொஞ்சம் டென்ஷன் கூடுச்சு. அவங்க எல்லாம் இறங்கி போகணும்னா நேரத்துக்கு கிளம்பி வந்துருங்கன்னு எங்கள் நலனில் அக்கறை உள்ள எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளு, ரிலேஷன் சர்க்கிளு, எங்கள் டீலர் ஃப்ரெண்ட்ஸு, எங்களுடைய பழைய ஆளுங்க எல்லாருமே வயசானவங்க எல்லாருமே கூப்பிட்டு எங்களை வந்து அட்வைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. எங்கேயும் போக வேண்டாம், வந்துருங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இதனால் நேற்று நாங்கள் சேஃப்டியாக சில பிளேஸ் பார்த்துட்டு மத்தியானம் மேலே கிளம்பி வந்துட்டோம். இல்லை, அவங்க நிச்சயமாக மத்திய அரசு வந்து கண்டிப்பான முறையில் அதுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பாங்க. காஷ்மீரிலிருந்து சென்னை வந்தடைந்த தமிழக சுற்றுலா பயணிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அந்த காட்சிகளை பார்த்தோம். எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு இது. நாங்கள் அங்கே போய் இப்படி நடந்தது. ஆக்சுவலி அது பேச தான் இன்னும் பேனிக் ஆகுது சொல்ல போனால். அங்கே டூரிஸ்டாக வந்திருக்காங்க, வந்து அவங்க ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸ் க்ரியேட் பண்ணுற வேண்டிய பிளேஸில் வந்து பாவம் அவங்க வந்து ரொம்ப ஒரு பேட் மெமரிஸ் க்ரியேட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அண்ட் சொல்லப்போனால் வி நீட் டு தேங்க் அங்கே இருக்க பீப்புள் எல்லாருமே அவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க.